பெரிய ஆள் வந்தாருங்களா? எனக்கு நீங்க பெரிய காரியம் பெரிய கல். நன்றி அண்ணா. சாப்பிட்டீங்களா முதலாவது? சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுறேன். பிள்ளைகிட்ட வந்து நான் வந்த உடனே கேட்குற அந்த வசனம் அதுதான். என்ன சொன்னா, அந்த நேரடியாக வரும்போது தான் தெரியும். வந்த ஒரு நாள் கூட பிள்ளை வந்து சாப்பிட்டுன்னு சொன்னதே கிடையாது. எனக்கு சரியான மன வருத்தம் அளவு. உங்களுக்கு உரிய இறைவனை வணங்கி சந்தோஷம். கண்டிப்பா இந்த உதவி திட்டத்தை நான் இதோட விட போறேன். மாமாவுக்கும் பசிக்குது. இப்போ தூரத்துல வந்து நான் தானே சாப்பாடு இல்லை எனக்கு. சரியாக்கா, உண்மையில சந்தோஷமா இந்த இருக்காங்க. அந்த வாங்கின பொருட்கள் அந்த பில்லுகள் நீங்க சொன்னீங்க. வேற வேற வீட்டுல நின்றுனாங்க அண்ணா. நிற்கும் போது எங்கட பிள்ளைகளுக்கெல்லாம் அடிப்பாங்கன்றலாம் சொல்லியிருந்தீங்க. மோ ஒர்க் நோ ப்ராப்ளம், நோ ஒர்க் நோ ப்ராப்ளம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் உருகாமம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். நம்முடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே வந்திருக்கோம் வந்து. உண்மையிலே அந்த சனுஜா பிள்ளையா பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். சனுஜா பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி திட்டம் ஒன்று வந்திருக்குது. வீடு ஒன்று காட்டி கொடுக்க போகிறோம். 1 மில்லியன் பெறுமதியான ஒரு வீட்டு திட்டம் ஒன்று வந்திருக்கின்றது. அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்றைய தருணம் நல்ல ஒரு நாள். அப்போ அந்த நாளுக்கு வந்து கல் வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்திருக்கின்றோம். இப்போ கல்லை வச்சுட்டு போக போகிறோம். அந்த வேலை பணிகள்லாம் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து ஆரம்பமாகிடும். எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். அப்போ அந்த வகையில் இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய கல்பனா என்கின்ற ஒரு அக்காவங்க இந்த உதவியை செய்திருக்காங்க. மொத்தமாகவே 11,16,872 ரூபா உதவி செய்திருந்தாங்க. இப்போ நாங்கள் இவங்களுக்கு கட்டி கொடுக்க போகிற வீட்டோட பெறுமதி 10 லட்சம் ரூபாயோட பெறுமதி தான். அப்போ அந்த வீட்டுக்கு முடியும். விகிதமாக உள்ள 1,16,872 ரூபாயை அந்த அக்கா வந்து அப்படி இருப்பில் வச்சிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொன்னால், அந்த வேறு இடங்களில் அந்த கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நான் சொல்லுவேன் தம்பி, அப்போ அதை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் இந்த கல்பனாக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட அம்மாவான இந்திரா அவங்களுடைய தான் இந்த உதவியை செய்கிறாங்க. உண்மையிலே இந்திரா இல்லம் ஒன்று இந்த இடத்துல வந்து கட்டுப்பட போகின்றது. அந்த வீடு கட்டுறதுக்குரிய அந்த பணிகளை எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜீவ ஊட்டு என்கின்ற ஒரு அமைப்பினோட தான் நாங்கள் இப்போ செய்து கொடுக்க போகிறோம். அவங்களும் வந்து நிறைய சேவைகளை வந்து செய்து கொண்டு வராங்க. இந்த 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே இவங்க எப்படி சொல்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடுன்னா சொல்லணும். இதுவே நம்ம வேறு யாரிடாவது கொடுத்தமாக இருந்தால் ஒரு 11 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் இது செலவாகும்னு நினைக்கிறேன். சொன்னால் நாங்களும் வந்து விசாரித்து பார்த்துனாங்க, ஒரு எஸ்டிமேட்லாம் போட்டேன். அதோட வந்து இப்போ நாங்கள் எப்படி வீடு கட்ட போகிறோன்றது நான் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவாக வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள். உங்களால் முடிஞ்சா இந்த 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு செய்யலாம்னு முடிஞ்சா நீங்களும் வந்து அடுத்தடுத்த உதவி திட்டங்களில் நீங்களும் வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து செய்து தரலாம். அப்போ அந்த வகையில் அந்த அண்ணா வந்து இந்த நின்று கொண்டு இருக்கார். வாங்கண்ணா. அண்ணாவுடைய பேர் வந்து சீலன். இவங்க தான் வந்து இந்த ஜீவ ஊற்று அமைப்பினுடைய வைஸ் பிரசிடென்ட். அப்போ வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, சந்திச்சதில் மிச்ச சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இப்போ இது உங்களுக்கு எத்தனையாவது வீடு? இதுவரையில் நாங்கள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வீடுகளை வடகிழக்கில் கட்டியிருக்கின்றோம் ஜீவ ஊட்டு சார்பாக. இதிலே பல்வேறு நிறுவனங்களோடு இணைந்து அநேக வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம். எல்லாம் மொத்தமாக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வீடுகளை நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். இதில் ஏன்னா சில வீடுகள் கட்டுப்பட்டு கொண்டிருக்கு, சில வீடுகள் கல் வைத்தபடி இருக்கின்றது, சில வீடுகள் கட்டி அரைவாசித்துக்குன்னு. அதனால் சரியான டோட்டல் எடுக்கப்படாத நிலையில் சரியாக கூறுவோம் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் இதுவரைக்கும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடு கட்டுறதுக்கான அனுசரணை ஆதரவு எல்லாமே வழங்கி கொண்டிருக்கிறது அந்த எங்களோட யூடியூப் சேனலில் பார்த்து அந்த அக்கா தான். அது மட்டும் இல்லை, நாமளும் தான். அப்போ இவங்களை வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு அப்போ பேசியிருந்தோம். என்னென்னு சொன்னால், அண்ணாக்களோட அந்த செயற்பாடுகள்லாம் நாங்களும் பார்த்துனாங்கன்னா சோசியல் மீடியாவெல்லாம் அவ்வளோ ஒரு நம்முடைய மக்களுக்காக செய்து கொண்டு வாரீங்க. அப்போ அந்த வீடையும் வந்து நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். அந்த கட்டி கொடுத்துருந்தீங்க நீங்கள் சில இடங்களில் நேரடியாக போய் பார்த்து நீங்கள் கட்டி கொடுத்த வீடுகளை பிடிக்கணும். நான் விசாரிக்க தான் என்ன வேணும். இப்போ எடுத்த உடனே நாங்களும் வந்து உங்களுக்கு கோம்பட்டு செய்ய முடியாது. அப்போ போய் பார்த்துட்டு உண்மையிலேன்னா அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெருமதியான வீடு. அப்போ அதற்கு பிறகு தான் நாங்களும் வந்து அண்ணாக்களை தொடர்பு கொண்டு சரி செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்போ நாங்கள் கல் வைக்க போகிறோம். அப்போ சனுஜா பிள்ளை அந்த நின்று கொண்டு இருக்குது. சனுஜா பிள்ளையோட அந்த பிள்ளைகள்லாம் வந்து இந்த நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டு தெரியும் தானே. அப்போ அதனால் வந்து இந்த பிள்ளைகளை வந்து இந்த ஒரு மணிப்பாடு இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த நலன் விரும்பிகள், இந்த ஊர் அண்ணாவங்க அக்காவங்க எல்லாமே வந்து இந்த பின்பக்கம் நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ அவங்களை நாங்கள் வீடியோவில் இணைச்சு கொள்கிறோம்.
அப்போ அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே கொஞ்ச நாள் கூடிய நான் நிறைய விமர்சனங்கள் போய்கொண்டிருக்குது. இதெல்லாம் வந்து பேசுகிறதா இல்லை பேச விடுறதா என்று எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த உதவி திட்டத்தை நான் இதோட விட போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டோம். ஏன்னா ஒரு உதவி செய்ய வந்துட்டேன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு எங்களுக்கு ஒரு மனசிரிக்கு தானே என்ன விளங்கிதானே. அப்போ என்ன செய்கிறன்றே தெரியல. ஆனால் நிறைய உறவுகள் ஆதரவு வழங்கி கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த உறவுகளோட அனுசரணையோட அந்த உறவுகளோட ஆதரவு இருக்கும் வரைக்கும் உங்களால் பயணிக்க முடியும், பயணிப்போம்ன்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் அதான் இந்த இப்படியான இடங்களுக்கு வந்து நேரடியாக வந்து பார்க்கும்போது அவங்களுடைய வலிகளும் அவங்களுடைய வேதனைகளும் இப்போ நமக்கு தெரிய வருது. இப்போ வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுமென்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரியுது. என்னென்னு சொன்னால் அந்த வீடியோவில் அந்த அவங்க படுற வலிகள் அந்த வேதனைகள் தெரிகிறதாலாம் நிறைய உறவுகள் நமக்கு உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்காங்க. அந்த வகையில் அதோட அக்ஷயனுடைய வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இருக்குது. நம்மளுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ அக்ஷயனுக்கு நாங்கள் அந்த வாழ்வாதார உதவியாக ஆடு வளர்ப்பு செய்து கொடுத்துருந்தோம். அடுத்தது வீட்டுக்கு வயரிங் பண்ணுறதுக்கான ஒரு உதவி தொகை பணத்தை வந்து கொடுத்துருந்தோம். அப்போ அந்த அக்காவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க. அதையும் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இணைச்சிக்கொள்வேன். அதோட இந்த சனுஜா பிள்ளைக்கு ஆரம்பத்திலிருந்து வேறு அக்காவங்க வேறு அண்ணாங்களும் வந்து உதவி செய்திருந்தாங்க. அதாவது வாழ்வாதார உதவியை நாங்கள் கோழி வளர்ப்பு செய்து கொடுத்துருந்தோம் சனுஜா பிள்ளைக்கு. அப்போ கோழிகள் நின்று கொண்டு இருக்குது. அந்த கோழிகள் இப்போ முட்டை விடுதா, அந்த கோழிகள் வந்து இப்போ இவ்வாறு நிற்கின்றது அதெல்லாமே வந்து பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு அந்த உலக பொருட்கள் மற்ற கையில் வந்து காசு கொடுத்துருந்தோம். அந்த உதவியை செய்த அண்ணாவங்க அக்காவங்களுக்கும் இந்த வீடியோனூடாக நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்போ அந்த வகையில் நாம அந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். அந்த பக்கம் அந்த பிள்ளை வந்து வெயில நின்று கொண்டு இருக்காங்க. இதில் ஒரு குடில் வீடு ஒன்று இருந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வீடு எல்லாமே வந்து பிரிச்சாச்சு. இன்னும் ஒரு சில வாரங்களில் வேலைகள்லாம் முடிஞ்சிடும். எல்லாமே இந்த அப்டேட் பண்ணுவோம். அப்போ அந்த நலம்பிரிமி அந்த அண்ணாங்களை நீங்கள் வாங்கண்ணா வாங்க. நீங்கள் உதவிகளை விடுறதா சொல்லியிருந்தீர்கள். எப்பவும் உதவிகளை நாங்கள் தேவையானவர்களுக்கு தான் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்கள் உதவிகளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் நிறுத்த விட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போதும் ஜீவஊற்று அன்பிங்கரம் உங்களோடு தோளோடு தோல் நிற்கும். உதவிகளை இன்னும் செய்யுங்கள். 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒருவன் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்க எல்லாவற்றையும். சரியா? எல்லாவற்றிலும் நல்ல விடயங்களும் இருக்குது, தீமையான விடயங்களும் இருக்குது. எல்லாரும் தீயவர்களும் அல்ல, எல்லாரும் நல்லவர்களும் அல்ல. அநேகம் பேர் இந்த இடங்களிலேயே நல்ல விடயங்களை தேடி நல்ல தேவையானவர்களுக்கு உதவியை கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் விடுகின்ற தவறுகளால் பிழைகளால் ஒரு சிலர் விடுகின்ற வார்த்தைகளால் இப்படியான உதவி செய்கிற நல்லுள்ளங்கள் நிறுத்தக்கூடாது என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு இதை பார்த்து கொண்டு உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்மையிலே என்ன சொன்னாங்க விமர்சனங்கள் அந்த வார பேட் கமெண்ட்ஸ்கள் இதெல்லாம் வாரது வளமை தான். எந்த ஒரு விடயத்துக்கு முன்னா எதிர்மறை விடயங்கள் இருக்குது. ஓகே, இருந்தாலும் இப்போ நமக்குன்ற ஒரு மனசு மிதிக்குதான். அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவையை செய்யணும் அப்படின்ட்டு வரும்போது இப்போ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்க வேண்டாம். என்ன செய்கிற பார்ப்போம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து கொண்டு போவோம். எங்களுக்கு ஒரு இதை ஒன்று இருக்குதானேண்ணா. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கீங்களா? இதற்கு முன்னாடியும் அண்ணா ஒரு சில வீடியோக்குள்ள இங்கே பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த அண்ணா வந்து கோப்பாவளி உருகாம பிரதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அண்ணா. அப்போ உங்களை சந்திச்சதில் சந்தோஷம் அண்ணா. ஓம் தம்பி. என்னண்டா நாங்கள் நம்மட தம்பியோட இணைஞ்சு நிறைய ப்ரோக்ராம்களை செஞ்சுருக்கோம், உதவி திட்டங்களை நகர்த்தி கொண்டு போயிருக்கோம். இப்போ என்னண்டா போற்றுவார் போட்டட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூட்டட்டும் போட்டும் கண்ணனுக்கு என்ற ஒரு வசனத்தொடர் ஒன்று இருக்குது. அதில் என்ன பிரச்சனை, இப்போ நாங்கள் இப்போ பார்க்க வேண்டிய முதலாவது பிரச்சனை, ஒரு வேலையை நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கக்குள்ளே வந்து அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாதவன் வேலை செய்ய இயலாது. மோ ஒர்க் மோ ப்ராப்ளம், நோ ஒர்க் நோ ப்ராப்ளம். வேலையே செய்யாதவனுக்கு எந்த பிரச்சனையும் பெறாது. அப்போ இங்கே தம்பி சரியான முறையில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறபடியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வேறு அதை சோர்ட் அவுட் பண்ணி கொண்டு நம்ம செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் தம்பி ஒரு வசனம் சொன்னதான் சரியான மனவருத்தமானது. சொன்னா நான் இதோட இதை விட்டு விளத்து மண்டமாய் சொன்னேன். ஜீவ ஊற்று அன்பின் கரங்கள் அண்ணாவும் சொன்னார், இல்லை அதை செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக என்றைக்கும் அனுசரணையாக இருப்போம். அதே மனப்பாங்கையும் அதே வசனத்தையும் தான் நானும் இங்கே திரும்ப சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். என்னடாண்டா நீங்கள் இங்கே வந்து இந்த செய்கிற ஒவ்வொரு செயல் திட்டம் அதாவது நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டோம்டா இந்த இடம் வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மிச்சம் வலி சுமர்ந்த ஒரு பிரதேசம். இங்கே வந்து ஒவ்வொரு ஆளையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய ஒரு சோக கதை இருக்குது. அவங்க தங்களோட உறவுகளில் யாரோ ஒரு ஆளை இழந்திருப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான சொத்துக்கள் இந்த வன் செயலால் அழிக்கப்பட்டிருக்குது. இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வராங்க.
அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாத்தையும் எல்லாராலையும் சரியாக அடையாளப்படுத்தி செய்யக்கூடிய நிலப்பாடுகள் இல்லை. இளமரகாய எத்தனையோ பிரச்சனைகள் இந்த ஊருக்குள்ளேயும் மக்கள் மத்தியிலையும் இருக்குது. அப்போ அதுகளை தேடி ஓடி கண்டுபிடிச்சி கதைச்சி பேசி அதை சரியான முறையில் அணுகி அவங்களுக்கு தேவையான அந்த உதவியை சரியாக செய்கிற அந்த அந்த மனப்பாங்கோட தம்பி இவ்வளோ காலமும் மினக்கட்டு இருக்கிற அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட ஆக்கள் தான் இந்த வீடும் இந்த மக்களும் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு மனுஷருக்கும் தெரியும். என்னென்னா தம்பி எங்களோட இணைஞ்சு நிறைய காரியங்களை ஆற்றியிருக்கிறார். இப்போ அதில் ஒரு செயல் திட்டமாக தான் நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எந்த பிரார்த்தனையும் வேண்டுகோளும் என்னடாண்டா எப்படியாவது இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் தெரிவு செஞ்சு இவங்களுக்குரியதுகளை பெற்றுக் கொடுக்கணும். அதே நேரம் கடவுளும் இவருக்கு நல்ல நல்ல அனுக்கிரகத்தையும் இவர் மேன்மேலும் இப்படிப்பட்ட திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும் என்று இறைவன்ட கேட்டுக்கொள்றதோட தம்பிக்கு நான் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அண்ணா. உண்மையில இப்படியான ஒரு ஆதரவான அந்த உறவுகள் இப்படியான பேசும்போது தான் எங்களுக்கு சந்தோஷம். நிறைய உறவுகள் போன இடத்துல வந்து பேசுவாங்கண்ணா, கதைப்பாங்க, தம்பி இப்படி இப்படி உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் உண்டு. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம உள்ளே போயிட்டு வேலைகள் ஆரம்பி வேணாம் முடிச்சுட்டு போவோம். உள்ளே போவோம். அக்காவும் வாங்கல. இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்ஷயனுடைய அம்மா, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அப்போ கல் வைப்போம். உங்களுக்கு சந்தோஷமா அக்கா? சந்தோஷம். சந்தோஷம். இப்போ ஆடெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா நிற்கிறேண்ணா. நல்லா இருக்கு. சரி, நம்ம இதை கல்லை வச்சுட்டு பார்ப்போம் என்ன ஆடை. அந்த வகையில் சனிஜாப்புள்ள இந்த நின்று கொண்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தங்கச்சி வணக்கம்மாள். வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகம். சாப்பிட்டீங்களா முதலாவது? இன்னும் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடல. என்னோட சொன்னா பிள்ளைகிட்ட வந்து நான் வந்த உடனே கேட்குற அந்த வசனம் அதுதான். என்னோட சொன்னா அந்த நேரடியாக வரும்போது தான் தெரியும். வந்த ஒரு நாள் கூட பிள்ளை வந்து சாப்பிட்டுன்னு சொன்னதே கிடையாது. எனக்கு சரியான மன வருத்தம் அளவு. சரி, இப்போ உங்களோட கணவர் இப்போ இங்கே வேலைக்கு போயிட்டார். வேலைன்னு சொன்னா போய் மாடு தான் மேய்க்கிறாங்க இல்லை? கல்ல இருக்கிறாரு. கல்லுன்னு சொன்னா புலக்கல். என்ன சொன்னா உங்களோட அந்த நம்பரு கால் பண்ணேன் நான். அப்படி ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆரம்பிப்போம்னு சொல்லி. அப்போ தம்பி தான் ஃபோன் வச்சுக்காரு என்ன. அப்போ நான் தம்பிகிட்ட பேசியிருந்தோமாள். என்ன சொன்னா அந்த வீடு வந்து கட்டுப்பட போகுதானே, அப்போ நீங்களும் வந்து நின்று இந்த வீட்டில் வேலை செய்யுங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யறதுக்குரிய சம்பளத்தை நாங்கள் தாரோம். அதாவது இந்த அமைப்பின் விட்டால் வந்து நாங்கள் இப்போ அந்த கான்ட்ராக்டை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டோம். அப்போ அந்த அண்ணன் வந்து சம்பளத்தை தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களோட வீடு தானே, அப்போ நீங்கள் ரெண்டு செய்யக்குள்ள அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. தம்பிக்கு விருப்பம் இல்லைமாள். அவர் சொன்னார், இல்லைண்ணா நான் வரல, எனக்கு இயலாது, நான் வேலையை விட்டு வர இயலாது, நான் என்ன வேலை சம்பளத்துக்கு தானே, அப்போ இதையும் செய்யுங்கண்டு. அப்போ முடிஞ்சா சொல்லி பாருங்க சரியா. எப்படி சொன்னால் வீட்டில் வந்து நின்று நீங்களும் வந்து நின்று வேலை செய்யக்குள்ள அது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. அப்போ பிள்ளையாக்கள்லாம் அப்படி சும்மா இருக்குதா தங்கச்சாக்கள்லாம்? என்னென்னு சொன்னாமல் இப்போ இந்த உதவியை உங்களுக்கு யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய இந்திரா என்கின்ற ஒரு அம்மா. அப்போ இந்திரா இல்லைன்னா இந்த இடத்த கட்டுப்பட போகுது சனிஜா பிள்ளைக்கா வேண்டி. அப்போ அந்த உதவியை செய்த அந்த அக்காவங்க அந்த அம்மா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? இப்போ இந்த வீட்டில் நாங்கள் இதுக்கு முதல் இந்த வீட்டில் இருந்து நாங்கள் இப்போதைக்கு இந்த வீடு கட்டி தர அக்காவுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கணும்னா சல்பண்ணாவுக்கு நன்றி அண்ணா. கோடி புண்ணியம் கிடைக்கணும் உங்களுக்கு. சரி அங்கே சரி, ஒன்றும் யோசிக்கப்படாது, நீ அது சந்தோஷமா இருக்கணும். அடுத்தது இந்த வளவு வந்து உங்களோட அம்மாட பேர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னு இந்த வளவு உங்களுக்கு தானா? உங்களுக்கு தான். அதில் ஒரு மாற்றம் இல்லை தானே. என்ன சொன்னால் உங்களோட அம்மாட பேர்ல இருக்கிறன்றோடையா கொஞ்சம் ஓகே. இப்போ அம்மா வந்து வெளிநாடு போய் எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள்? அம்மா போய் இப்போ 2 வருஷம். 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு வாரவங்களா? இல்லை இல்லை, வந்து இப்போ வருவாங்க போல. வருவாங்க என்ன? வருவாங்க. சரி, ஓகேம்மா. நம்ம கல்ல வைப்போமே. அப்போ இங்கே பாருங்க, ஆரம்பத்தில் வந்து இருந்த வீடு இதுதான். இப்போ இந்த வீடெல்லாம் வந்து உடைச்சாச்சு. இந்த மண் எல்லாமே வந்து இந்த கட்டி கட்டியாக கிடக்கிறது எல்லாமே வந்து கிட்ட கொண்டு அப்படி காட்டுங்க. களி மண்ணெல்லாம் இது வந்து அந்த புத்து இதிலிருந்து எடுத்திருக்காங்க இந்த மண்ணை. இந்த வீடு ஃபுல்லாக வந்து கட்டப்பட்டது களியால் தான். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்.
இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதானே, அதெல்லாம் காட்டிக்கொள்கிறேன். ஃபுல்லாக வந்து இப்போ உடைச்சி எடுத்துட்டாங்க. அடுத்தது இவங்களோட வளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சரிவான ஒரு இடத்துல இருக்குது. அதாவது இந்த பக்கம் இருந்தால் மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் பாடுறது. இப்போ அதனால இப்போ இந்த வீட்டை உடைச்சி இதில் இருக்கிற அந்த களிகள்லாம் வந்து இப்போ இந்த பக்கம் போட்டு கொஞ்சம் அணை மாதிரி கட்ட போகிறாங்க. இது வந்து ஒரு பாக்கியல் மாதிரி இருக்குது, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மலைக்குள்ளே கூட வந்து பொங்கல் பொங்கி இருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படியான ஒரு இடம் இது. அந்த வகையில் இதான் வந்து உங்களோட இடம். உண்மையிலே ஒருத்தர் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடுண்டு அமைக்கப்பட போகின்றது. சரி, இப்போ கல்லில் வைப்ப வேணா? கல் வைக்கிற வேலையில் ஓ சரி, பிள்ளை நீங்கள் வந்து கல்லை வைங்க ஃபஸ்ட்டு. சரி நீங்க தான் வைக்கணும், வீட்டுக்குரியால் தான் வைக்கணும். நீங்க சின்ன கல்லுண்ட அப்போ தங்கச்சி வந்து முதல்ல கல்லை வைக்கட்டும். வைங்க, வடிவா இறைவனை பிரார்த்திச்சு கல்லை வைங்க. நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமியை கும்பிட்டு. ஓகே, உங்களுக்குரிய இறைவனை வணங்கி அதான் உங்களுக்குரிய இறைவனை வணங்கி சந்தோஷம். சரி அக்கா, அக்கா வைங்களேன். சரி ஓகே. இல்லை கொஞ்சம் முடியும் மைக்கு. பெரிய ஆள் தந்தாரீங்களா எனக்கு? நீங்க பெரிய காரியம் பெரிய கல். நன்றி அண்ணா. ஓகே வாங்க அண்ணாக்கள் வைங்க. சந்தோஷம் அண்ணா. வாங்கண்ணா. ஓகே, அக்ஷயனுடைய அம்மா வாங்க. அந்த கல்லை கொஞ்சம் எடுத்து கொடுங்கண்ணா. ஓகே சரி வாங்க அண்ணா வாங்கி. அனைவருக்கும் வணக்கம். இதே நாளில் நாங்கள் பார்த்தோம்னா மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெண்களடி பிரதேசத்தில் காணப்படும் பூகாமங்களோட இதே நாளில் நாங்கள் மூலமாக மக்கள் நாயகன் என்ற நடத்துகின்ற அந்த ஒரு நபர் மூலமாக எங்களிடம் பொறுப்பு தந்தை வடிவா இந்த குத்திடுங்கண்ணா. சரி ஓகே சரி, உண்மையிலே சந்தோஷம். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை செய்ய போகிறோம். இதற்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு காட்டி கொடுத்துருந்தோம் சொரிக்கன்முலையில். அப்போ இது வந்து எங்களுக்கு 2வது வீடு. அந்த வகையில் 2வது வீடாக இருந்தாலும் இதான் எங்களுக்கு ஒரு 1வது வீடுன்ற மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே வீடு பார்த்துருப்பீங்க. சொரிக்கன்முலையில் நாங்கள் ஒரு முஸ்லீம் குடும்பத்திற்கு ஒரு வீடு காட்டி கொடுத்துருந்தோம். ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்குள்ள தான் செலவாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அந்த செலவுகள் எல்லாமே வந்து நேரடியாக வந்து நின்று செய்தது அந்த அண்ணாவங்க தான். அப்போ எங்களுக்கு வந்து இது 2வது வீடாக இருந்தாலும் இதுதான் எங்களுடைய 1வது வீடு. அப்போ அந்த வகையில் மிச்சம் சந்தோஷம். மேலே இந்த உதவி செய்த அந்த அக்காக்களுக்கு நன்றி, ஆதரவுகளை கொண்டு இருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு நன்றி. அந்த விமர்சனங்களையும் தாண்டி எங்களை நம்பி
இவ்வளவு ஒரு பணத்தொகையை அனுப்பி நீங்க செய்யுங்க என்று நம்முடைய அந்த உறவுகளுக்காக வேண்டி ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற உறவுகளுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள். உண்மையிலே இந்த உதவிகள் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த உதவி செய்ய முடியாத சில உறவுகள் உதவி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த வீடியோக்குள்ள பயிர்றாங்க. அந்த பயிர்வது மூலமாக தான் அந்த உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த வீடியோ வந்து சென்றடைஞ்சு அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள். என்ன சொன்னால் சரியான மாதிரி வெயிலாக இருக்குது. இப்போ காலும் வந்து சுடுவது முதல் வாட்டாக போடுவோம் கல் வைக்கிறதுக்காக வேண்டி கலட்டி விட்டு. அப்போ சரி தங்கச்சி வாங்கம்மாள், என்ன சொன்னால் இந்த பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா? அவங்களுக்கும் நன்றி. நாங்களும் வீடு இல்லாமலுக்கு இவ்வளோ நாளாக அங்கே அலைஞ்சு தெரிஞ்சுனாங்க. இப்போ அந்த அக்கா ஒரு ஆள் தான் எங்களுக்கு வீடு கட்டி தரதுண்டு இந்த கல்பனாக்கா அவங்க தான் வீடு கட்டி தரேன்னு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி என்று சொல்லிக்கொள்கிறோம். அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சது அவங்களுக்கு நன்றி. நாங்கள் வீடு இல்லாமலுக்கு அங்கே அலைஞ்சு தெரிஞ்சுனாங்க. போதும். நீங்க சொன்னீங்க வேற வேற வீட்டுல நின்றுனாங்கன்னா நிற்கும் போது எங்கட பிள்ளைகளுக்கெல்லாம் அடிப்பாங்கன்றலாம் சொல்லியிருந்தீங்கன்னு. சரி தங்கச்சி உனக்கு ஜோசி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரி வேலையெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கு. இப்போதைக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டில் நின்று கொண்டிருக்கீங்க. அதாவது கூட அப்பா கடை வீடு. சரி அழாதீங்க கண்ணத்துறீங்க சரியா? ஒன்றும் யோசிக்க வேணாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கு. இப்போ கோழி எல்லாம் வந்து இப்படி முட்டை விடுதா? காலையில தான் ஒரு முதல் வந்து காலையில முட்டை விட்டீங்கன்னு ஒரு பாப்போமா? வாங்க பார்த்துட்டு வரேன். அப்படி ஒரு நாளைக்கு இந்த இடம் முட்டை விட்டுருக்கு. இல்லை முதல் நாள் நீங்க விட்டு நின்று இல்லை ஆகாச்சி, முதல் நாள் விட்டு நின்று நீங்க அதை மாதிரி சொல்லுங்க. அப்ப நம்ம கொடுத்த அந்த கோழி கூடு வந்து அறிக்கை பாருங்க. அப்ப நம்ம கொடுத்த கோழி வந்து இப்போதானே முட்டை விட்டியான். அவ ஆரம்பத்துல வந்து ஒரு வீடியோல புள்ள சொல்லியிருந்தாங்க முட்டை விட்டியன்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அது வந்து கூட்டுக்குள்ள முட்டை விட்டுருந்ததால நாங்க எங்கட கோழி விட்டுருக்கேன். வேற கோழி விட்டு அவங்கட கோழி தானே பாஞ்சு போனது. நாங்க எங்கட கோழி வந்து சரி இந்த கூட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கள கோழி வந்துருக்குது. எங்கட கோழி அதே கலர், அவங்களோட கோழி அதே கலர். அதனால அவங்களோட கோழி முட்டை விட்டுருந்தா அவங்க வந்து வேண்டிட்டு போயிட்டாங்க. சரி 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 தங்கச்சி, கவனம் பாருங்க சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். இந்த என்னென்னு சொன்னா அக்ஷயனுடைய அம்மாவோட அப்படியே போய் பேசிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் சரியா? சரியா சந்தீப்மா, ஒன்றும் யோசிக்க வேணாம். அக்கா வாங்க அப்படியே உங்களோட ஆட்டோவாகும். என்னென்னு சொன்னால் இந்த அக்ஷயனுடைய அம்மா வர்றாங்க. இவங்களுக்கு வந்து சில அந்த உதவி திட்டங்கள் செய்திருந்தோம். அந்த வகையில் போய் பார்ப்போம் ஆடுகள் நம்ம தான் இப்படி இருக்கேன். சரியாக்கா, என்னென்னு சொன்னால் இப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கி? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா போகுதா? அப்ப உங்களுக்கு வந்து சந்தோஷமா? அப்படி சனிச்சா பிள்ளை வீடு சரியான சந்தோஷம்ண்ணா. அதே ஆடலாம் என்ன மாதிரி இந்த நிக்கணும்னா அவுக்கல்ல அவுக்குறது கத்துறாங்க இவ்வளவு நேரமும். அவுக்க கத்துறாங்க எங்களோட போயிட்டு கொஞ்சம் பாருங்க. நம்ம கொடுத்த அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து இந்த ஆட்டு கொட்டியில வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ ஆடு வாங்கி கொடுத்து போட்டு மீதமாக எவ்வளவு நாங்கள் தந்தனாங்க கையில்? 27,500. 550 ரூபான்னு தரேன். 27,000 சொன்னேன். அப்போ அதுக்குரிய ஒரு கூட அதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருக்காங்க, பெரிய அளவில் இல்லை. அப்போ அதோட வந்து நம்ம வந்து என்ன பில்லுண்ணா இருக்கு இந்த இது இந்த இதுக்கு ரிவீல். சரி சரி என்னன்னு சொன்னா அவங்க வந்து நான் சொன்னா இந்த நீங்க என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ அவளுக்கு நீங்க பில் கார்டு நடத்துகிற வரும்போது அப்போ அந்த பில்லை வந்து கவனம் வச்சு இருந்து அந்த அண்ணா வந்து கொண்டு தரார். மிச்ச சந்தோஷம். அதோட வந்து நாங்கள் இந்த ஆடு வாங்கிட்டு வந்திருந்தோம். வரும்போதே ஆடு வந்து குட்டி தாச்சின்னு சொல்லியிருந்தேன் வாங்கும்போது. ஒரு ஆடு குட்டி போட்டுருக்கு. கொஞ்சம் பாருங்க, உள்ள வந்து காட்டுங்க. உள்ள போகலாம் தானே? பரவாயில்ல போகலாம். கொஞ்சம் பாருங்க, இதான் நீ போட்ட குட்டி. பாருங்க, இதான் வந்து நம்ம வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு போட்ட குட்டி, ஆட்டுக்குட்டி, சிவல கலர். நல்லா என்ன ஆனா பண்ணாது பெட்ட குட்டியா? பரவாயில்ல, நீ சந்தோஷம் தானே? ஆண்குட்டி பொட்ட குட்டினா தானே நம்ம நல்லா பட்டி பெருகும்.
ஏண்ணே பாருங்க பிரச்சனை இல்லை உள்ளுக்குள்ள வந்து அப்படி இருந்து காட்டுங்க இங்கே இவ்வளோ ராக்கு நிற்காங்கண்டு நான் சின்ன பிள்ளையெல்லாம் நிற்கிறதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் இங்கே காட்டல சரியாக்கா உண்மையிலே சந்தோஷமா இந்த இருக்காங்க அந்த வாங்கின பொருட்கள் அந்த பில்லுகள் நான் தான் சாமான் வாங்கி கொடுத்தது பில்லெல்லாம் கொண்டு வந்து காட்டாட்டி இவ்வளவு சொல்லுவாங்க காசு நம்ம சாப்பிட்ட முடி அதுதான் பில்ல சரி சரி பிரச்சனை தான் வச்சுக்கொள்ளுங்க சந்தோஷமா உண்மையிலே ஆமாண்ணா வயரிங் பண்ணி ஆயிட்டேண்ணா வயரிங் பண்ணியாச்சு விழுந்தாச்சு வயரிங் பண்ணியாச்சு நீ கரண்ட் மட்டும் எடுத்தா கரண்ட் மட்டும் எடுக்க ஒன்று கரண்ட் எடுக்கிறதுக்கு சரி சரி வேலையெல்லாம் காசு எல்லாம் வாங்கி வாங்கி அப்போ இதான் வந்து அக்ஷயனுடைய வீடு அந்த வயரிங் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து காசு கொடுத்துருந்தோம் அந்த வீடியோவில் இப்போ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வகையில் வயரிங் பண்ணிக்காங்க என்னென்னு சொன்னால் அக்ஷயனுடைய அம்மாவங்கெல்லாம் வந்து இந்த வீட்டில் நிற்கிறல்ல ஆனால் அந்த வீட்டில் நிற்கிறவங்க அது வந்து அவங்களோட அம்மாவுடைய வீடு அங்கே நிற்கிறவங்க அப்போ அந்த வகையில் சரி இவங்களுக்குன்ற ஒரு வீட்டில் வந்து வயரிங்லாம் பண்ணி ஒரு இதாக இருக்கு தானே வேணும் அதெல்லாம் வந்து காசு கொடுத்துருந்தோம் அந்த வகையில் வந்து வயரிங்லாம் பண்ணிட்டாங்க உள்ள போய் பார்ப்போம் இதையும் பயிர் பண்ணியானா கிச்சனும் தான் பயிர் பண்ணேன் கோலும் அது நான் பண்ணிக்கினேன் நினச்சுன்னா ரூம் ரெண்டும் பேரிங் பண்ணல கோலும் அந்த முன்னுக்கும் அந்த கிச்சனும் வந்து பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பாருங்க ஓகே இந்த அங்கே பண்ணதுக்கான அந்த பொருட்கள் வாங்கினதுக்கான பில் இது வந்து புரண்டி காட்டு நினைக்கிறேன் சரி ஓகேக்கா மேலே நீங்கள் இந்த பில்லெல்லாம் வச்சுருந்துங்கிட்ட காட்டும்போது சந்தோஷமா இருக்குது நன்றி அப்போ அந்த வகையில் அக்காவுக்கு அந்த கரண்ட் இல்லை என்ன சொன்னால் கரண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கான வசதிகள் வந்து கிடைக்கல அந்த உதவிகள் கிடைக்கல கண்டிப்பாக இந்த வீடியோனோடாக பார்த்துட்டு யாராவது முன் வந்தாங்கண்டா உங்களுக்கு செய்தாரு சரியா வாங்க கிட்ட வாங்க தம்பி அக்ஷயனோடியாங்க அக்ஷயன் கோட்டியும் வரார் அவ என்னன்னு சொன்னா அக்ஷயன் தம்பி தான் நிற்கிறார் அப்போ வணக்கம் வணக்கம் எப்படி சுகமா இருக்கியா படிப்பெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா சாப்பிட்டா ஆலையில என்ன சாப்பிட்டு சோறா சரி மாமாவுக்கும் பசிக்குது இப்போ தூரத்துல இருந்து வந்து நான் தானே சாப்பாடு இல்லை எனக்கு என்ன சாப்பாடு டீ சரி அண்ணா சோறு இருக்கா சரி சரி அண்ணாக்கு தேவையில்லை சும்மா கேட்ட சரியா நல்லா படிக்கணுமா அடுத்தது வந்து சனுஜா அக்காவுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கும் தம்பி என்ன சொல்றீங்க சரியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அதாவது சனிச்சாக்காவுக்கு வீடு கட்டுறதுக்கு நம்முடைய கல்பனான்ற ஒரு அம்மா அவங்க வந்து முன் வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க நன்றியா சரி ஓகே சந்தோஷமாமா சரியா நல்லா படிக்கணுமா சரி ஓகே அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிக்க போகிறோம் இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் அங்கே போகலாம் சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் சரிம்மா நாங்கள் போயிட்டு வரட்டா வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா நாங்கள் வீடு இல்லாமலுக்கு தவிச்சு கொண்டிருந்தோம் நாங்கள் இப்படி உதவி வரும்போது நாங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்கலதான் ஆனால் கல்பனாக்கு அவங்களுக்கு ரொம்ப கோடி புண்ணியம் கிடைக்கணும் அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆரம்பத்தில் பேசல கடைசிலாம் பேசுகிறீங்க சரி ஓகே நன்றியா நாங்கள் பார்த்து கொண்டு போய்ப்பாங்க சந்தோஷப்படுவாங்க சரியா அம்மாள் நாங்கள் போயிட்டு வரோம் அதோட சீலன் அண்ணா வாங்களே அடுத்து என்ன சொன்னா இந்த நீங்கள் வந்து இப்போ 1 மில்லியனுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்க போகிறோம் என்ன அந்த வீட்டோட அந்த பரப்பளவு நீளம் அகலம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மற்றது எவ்வளோ காலத்துக்குள்ளே நம்ம இதை செய்து கொடுக்கலாம்ன்றதை முதல்ல வீட்டோட பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட 10க்கு 10 ரூம் 2 8க்கு 6 கிச்சன் 8க்கு 12 14 ஹோல் அதாவது ஒரு நீள் சதுர வடிவமாக அகலம் வந்து 20 நீளம் வந்து 18 இருக்கும் சாரி நீளம் வந்து 20 அகலம் வந்து 18 இருக்கும் ரைட் எவ்வளோ காலத்தில் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் பரவலாக எங்களோட வேலையாட்களை வச்சு தான் செய்கிறோம் அப்போ இந்த வீடை வந்து நாங்கள் கட்டி முடிக்கிறதுல பல்வேறுபட்ட காரணிகள் செல்வாக்கு இருக்கு தொடர்ந்து மழை பெஞ்சா கட்டையில அதனால நாங்கள் எவ்வளவு காலத்தை கட்டிடுறோம்னு ஷூரா சொல்ல முடியாது எவ்வளவு தூரம் சீக்கிரமா செய்ய முடியுமோ நாங்கள் அவ்வளவு தூரம் சீக்கிரமா செஞ்சிருக்கோம் இயற்கை வந்து நம்ம கொத்தளைப்பு தரணும் பெரும்பாலும் நாங்கள் எப்படியும் சராசரியா ஒரு வீடு எந்த வேலையுமே இல்லாம ஒரு வீடு நாங்கள் தனியாக கட்டி முடிக்கிறோம்னு சொன்னா ஒரு மாதத்துல கட்டி முடிப்போம் ஆனால் இப்போ வேறு இடங்கள்லையும் வேலை நடந்து கொண்டிருக்கிறபடினால அந்த ஆட்கள் தான் அங்கட ஆட்கள் தான் வந்து செய்ய வேண்டும் அப்போ அந்த ரொட்டேஷனில் வரும்போது அப்படியே வந்து சேரும் எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே கட்டி முடிஞ்சிடும் இந்த வீடு 2-3 மாதம் போகுமா குறைஞ்சது
சொன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பண்ணி சொல்லிடாது. மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஒரு மாதத்துக்குள்ள தரதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளேயாவது கட்டி தருவோம். ஏன்டா எங்களுடைய மற்ற வேலையாட்கள் அங்கே எல்லா இடம் செய்யறபடினால பரவலாக வீடுகள் மட்டக்களப்பு மாவட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தூர இடங்கள்லானே பக்கத்துல என்ன பிரச்சனை இல்லை. வீட்டு திட்டம் பண்ணா அந்த வீடு செய்வாங்க. இது அப்படி இல்லானே வேற ஊர் இப்ப இங்க நடக்குதுன்னு சொன்னா முறக்கொட்டாஞ்சேனையில அங்கால வீச்சு கிளம்பு. நாங்க மேக்சிமம் எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா முடிக்க பாக்குறோம். ரைட்டா, நம்பிருங்க. நாங்க 2 மாதத்துக்குள்ளேயாவது அங்க திறக்கிறோம் நம்பிருங்கள். ஓகே, நன்றி. அதோட இந்த வீடியோ முக்கியமாக பெல்ஜியம் நாட்டில இருந்து ஜெஜிவன் அண்ணா பார்த்து கொண்டிருப்பார். அந்த அண்ணாவுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ணா. அடுத்தது செந்திரன் அண்ணா, வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரட்டா? கவனமா போயிட்டு வாங்க. என்னண்டா திரும்பவும் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்டா. சரியான இடத்துல சரியான நபர்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்குரிய இந்த உதவி திட்டங்களை முன்னகர்த்தி செல்றதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் மீண்டும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பத்தின் சார்பிலையும் எங்களோட ஊர் மக்களின் சார்பிலையும் உங்களுக்கு நன்றியும் கோடி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் இதே மாதிரி மக்கள் நாயகம் தம்பி செய்கிறதுக்கு அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிந்து நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நல்ல வளங்களையும் அவருக்கு நிறைய கிடைக்கிற நேரம் அவர் அழகாக இன்னும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை வழி அனுப்பி வைக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறோம். நன்றி அண்ணா. உண்மையிலே இந்த பிளஸ் இந்த அண்ணா சொன்ன கருத்து எல்லாமே நம்முடைய உறவுகளுக்கு போய் சேரட்டும். அனைவரும் சந்தோஷமா அறிவிப்போம். அடுத்தது எல்லா வீடியோவிலும் ஆரம்பத்தில் இருந்து MNF எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற வசனத்தை நான் கேட்பேன். இதற்கான வரைவிலக்கணம் சொல்றதுக்கான நாள் இப்போ வந்துட்டது. கண்டிப்பாக வெகு விரைவில் அதையும் சொல்லிக்கொள்வேன் என்ற ஒரு கருத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். MNF ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு கிண்டல் பண்ணுவாங்க, MNF எப்படி இருக்கியா, சும்மா இருக்கியா அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படிலாம் இல்லை. ஆனால் நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, MNF என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க என்று. அப்போ ஒரு 2.5-3 வருடங்களாக ஆரம்பத்திலிருந்து சொல்லி வாரன். ஆனால் இது வரைக்கும் சொல்லலை. அது சொல்றதுக்கான நாள் நெருங்கி விட்டது. கண்டிப்பாக வெகு சீக்கிரமாக அதை சொல்லிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.